ஹாய் எல்லாருக்கும். இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன்னு காட்டுறேன். வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். வெண்டைக்காய் பொரியலும் இந்த 2 பருவல் பொரியல் பண்ண போகிறேன். நான் ரைஸு தால் பண்ண போகிறேன். இப்போ வெண்டைக்காவை 10 நிமிஷத்தில் எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இதை இப்போ நல்லா நான் வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுக்க போகிறேன். அப்புறம் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ இந்த வெண்டைக்காயை நான் இப்படி தான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். ஸ்லைஸ் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நான் இப்போ கடாயை ஸ்டவ் மேலே வச்சிடுறேன். கடாயை ஸ்டவ் மேலே வச்சுட்டு நான் மஸ்டர்ட் ஆயில் தான் ஆட் பண்ண போகிறேன். மஸ்டர்ட் ஆயில் இது. இவ்வளோ எண்ணெய் ஊற்றினா இப்போ எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்க போகிறேன். நான் இந்த ஜீரகம் நல்லா பொரியட்டும். இது ரொம்ப சிம்பிள் தான். 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம் இந்த வெண்டைக்காய் பொரியல். இப்போ அந்த எண்ணெயில் நான் வெண்டைக்காவை சேர்த்துட்டேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது நல்லா வதக்கிக்கிறேன். நான் மூடி போட்டு தான் வதக்க போகிறேன். நான் இப்போ இந்த வெண்டைக்காய் பாதி வதங்கி வச்சு பாதி வதங்கின ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு அப்புறம் இதில் கொஞ்சம் மிளகாய் பொடியும் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள். அவ்வளோதாங்க. இதை இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டவ் மேலே வச்சு ஃபைனலாக நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். லாஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் என்னெல்லாம் சமைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. அவ்வளோதாங்க. இது மட்டும்தான் சமைச்சேன் இன்றைக்கி. இது ஒரு வீட்டில் மட்டும்தான் இவ்வளோ தான் சமைச்சிருக்கேன்.